ஆன்சைட்டி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆன்சைட்டி எப்போ வரும்னே ஜட்ஜ் பண்ணவே முடியாது. மோஸ்ட்டாக நைட் டைமில் தான் அதிகமாக ஆன்சைட்டி வரும். அந்த மாதிரி சமயத்தில் வெளியே பார்க்குறவங்களுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம ரொம்ப நார்மலாக இருக்கோம், நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சிலர் நம்ம சும்மா சொல்கிறோம் கூட நினைக்கலாம். ஏன்னா நமக்கு வெளியில் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு கூலாக நம்ம நார்மலாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் உண்மையாலே ஆன்சைட்டியால் பாதிக்கப்பட்டவங்க அண்ட் அதனுடைய வலிகள் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆன்சைட்டி எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும். எவ்வளோதான் நம்ம போராட்டங்கள் பண்ணி நம்மளோட ஓவர் திங்கிங் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு நம்ம நார்மலாக நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஆன்சைட்டின்ற ஒரு விஷயம் நம்மளை அவ்வளோ ஈஸியாக நம்மளை விடுறது கிடையாது. இது நம்மளை என்ன சொல்கிறது, நம்ம எதிர்பார்க்காத சமயத்தில் நமக்கு சடனாக நமக்கு ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் மாதிரி நம்மளை அந்த கொஞ்சம் நேரத்தில் நம்மளை ஒரு நிலக்கொலையை பண்ணிட்டு போயிடுது. இப்போ நான் நார்மலாக தான் இருந்தேன் அண்ட் காலையிலேருந்து நான் நல்லா தான் இருந்தேன் அண்ட் நான் டிசைட் பண்ணியிருந்தேன், சரி நம்ம இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டேப்லெட்ஸை நம்ம கம்மி பண்ணிடலாம் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு. ஏன்னா நம்ம டேப்லெட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கோம்ல, ஸோ டாக்டர்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டு நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ டேப்லெட்ஸை நம்ம விட்டுடலாம், இப்போ தான் நம்ம நல்லா தானே இருக்கோம், நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியுது அப்படின்னு நான் நினச்சேன். பட் சடனாக ஆஃப்டர் டின்னர் எனக்கு ரொம்ப மூச்சு திணறல் ஆயிடுச்சு அண்ட் நிறைய பதட்டம், பயம், அந்த மாதிரி ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளே அண்ட் ஹார்ட் பீட் ஆஸ் யூஷுவல் ஃபாஸ்ட்டாக துடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு. நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம், ஒரு நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. இது கேட்குற உங்களுக்கு அது புரியுமான்னு எனக்கு தெரியல. பட் உண்மையாலே ஆன்சைட்டியில் சஃபர் பண்ணுறவங்க எல்லாமே ஒரு ரியல் சர்வைவர் தான். ஏன்னா இது அவ்வளோ பெரிய விஷயம். சாதாரணமாக எல்லோரும் நினைக்கலாம் ஆன்சைட்டி தானே, ஜஸ்ட்டு நம்ம மைண்டு சேஞ்ச் பண்ணிட்டா இது போயிடும், நீங்கள் மென்டலி நீங்கள் டிப்ரெஷனாக ஆகுறீங்க சும்மா ஏதோ திங்க் பண்ணி, அப்படி தான் நினைப்பாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க கூட. ஆனால் அதில் வேதனைப்படுற நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அந்த ஆன்சைட்டி அப்படின்ற அந்த ஒரு தாட், அந்த ஒரு விஷயம், நமக்கு அந்த சிம்டம்ஸ் நம்ம பாடியில் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அது போகிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அவ்வளோ கஷ்டப்படணும். இப்போ நான் அந்த வேதனையோடு தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ், ஆன்சைட்டியில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். உங்கள் கூட ஆன்சைட்டியில் யாராச்சும் இருக்காங்களா, அவங்கள நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அந்த மாதிரி சொல்லும்போது அவங்கள நீங்கள் கம்ஃபர்டபுளாக பார்த்து